நம்முடைய அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்களுக்கு மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் விஞ்ஞான கல்வி கிடைக்க வேண்டும், அறிவுபூர்வமான கல்வி நம்முடைய மாணவர் சமுதாயம் கிடைக்க வேண்டும். பெரும்பாலும் அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்கள் ஏழை குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள், நடுத்தர குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள். அவர்கள் 12,000 ரூபாய் செலவழித்து மடிக்கணினி வாங்க முடியாத சூழ்நிலையில் இருக்கின்ற அடித்தட்டிலே வாழ்கின்ற நம்முடைய குழந்தைகளுக்கு அறிவுபூர்வமான கல்வி கிடைக்க மடிக்கணினி திட்டத்தை கொண்டு வந்து மடிக்கணினி கொடுத்து சாதனை படைத்த அரசாங்கம் சுமார் 7,300 கோடி ரூபாய் இதற்காக செலவழித்தோம். இந்த ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு தொடர்ந்து வலியுறுத்தினோம். நீங்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்களை ஆட்சியிலே கொண்டு வர திட்டம் என்ற ஒரே காரணத்திற்காக நம்முடைய மாணவருடைய திறமையான மாணவர்களை உருவாக்கக்கூடிய லேப்டாப் திட்டத்தை நிறுத்திவிட்டீர்கள். அதை தொடர்ந்து வழங்க வேண்டும் என்று சட்டமன்றத்தில் பிரதான எதிர்க்கட்சி என்ற முறையில் வலியுறுத்தினோம். 2019 ஆண்டு பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக இருந்தப்போ மாணவர்களுக்கு லேப்டாப் வழங்குற திட்டத்தை நிறுத்திட்டாரு. எப்போ? 2019 ஆண்டு நிறுத்திட்டார். அப்ப அதுவும் சிஏஜி அறிக்கை என்ன சொல்லிச்சு தெரியுமா? 68 கோடி ரூபாய் மதிப்பில் வாங்கப்பட்ட 55,000 லேப்டாப்புகளை வீணடிச்சுட்டாங்கன்னு சிஏஜி அறிக்கையில் வெட்ட வெளிச்சமாக சொன்னாங்க. அதிலே வெளியிடப்பட்டிருக்கு. இது பற்றி மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் பழனிசாமி அவர்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா 2023 ஆண்டு ஏப்ரல் மாதம் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிற அறிக்கை எடுத்து நீங்க பார்க்கலாம். ஆதாரமா இருக்கு.